நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கி இலங்கையின் பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் காண்கின்ற சேதங்களையும் தாண்டி நம்மால் காண முடியாத பல்வேறு சேதங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக உணவு பாதுகாப்பு என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்பின்மை ஆபத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பிரதேசமாக இலங்கை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், பல்வேறு நீர்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, பயிரிடப்பட்ட பயிர்கள் நாசமாகி உள்ளன என்றும் விவசாயிகள் அவர்களுடைய கவலையை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வீடுகள் கட்டிடங்களையும் தாண்டி எங்களுடைய ஆதாரமான அடிப்படை தேவைகளும் தற்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. எதிர்காலத்தை பொறுத்தவரைக்கும் காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் அரிசிக்கும் கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. நெல் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் 40% இழப்பும் சேதமும் ஏற்பட்டிருக்கின்றது. காய்கறிகளுக்கான இழப்பானது 20% கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் உணவு பாதுகாப்பின்மைக்குரிய பிரதேசமாக இலங்கை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்னும் சில காலம் போகும்போது இந்த வருடம் சாகுபடிக்கு முன்பதாகவே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதால் உணவுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அதே நேரம் சிறந்த உணவு கிடைக்காத பிரச்சனையும் மத்தியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த வெள்ளத்தினாலும் மண் சரிவாலும் 5000க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளும் நீர்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அதை சீர் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவை சீர் செய்யப்படுமானால் இந்த நிலைமை மீண்டும் வழமைக்கு திரும்பும். இருந்தாலும் கூட உணவு பற்றாக்குறையும் பாதுகாப்பின்மையும் தொடரும் நிலை காணப்படுகிறது. இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எது எவ்வாறாயினும் இவ்வாறான ஒரு நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு அரசாங்கமும் பல்வேறு தரப்பினரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால், ஒன்று சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்கினால் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டு. நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒன்றாய் முயற்சிப்போம்.